ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியாக வித்தியாசமாக ஒரு ரசம் வைக்க போகிறோங்க. பிரண்டையை வச்சு ரசம் வைக்க போகிறோம். ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் இந்த பிரண்டை. எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த பிரண்டை ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி இந்த அளவு பிரண்டை எடுத்திருக்கேன். நல்லா இலசாக இருக்கிறத இலையோடு சேர்த்து இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். இந்த பிரண்டை வீட்டிலையே நம்ம ரொம்ப சுலபமாக வளர்த்தலாம். ஒரே ஒரு தண்டு உடச்சி வச்சோம்னா போதும், அது பாட்டுக்கு வந்துக்கும். இந்த பிரண்டையை முதல்ல சின்னதாக உடைச்சிட்டு நாரெல்லாம் எடுத்துடலாம். இதிலேருந்து இலை பாருங்கள் இலசாக தான் இருக்குது. இலசாக இருந்ததுன்னா அந்த 2 இலையும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரசத்தில், ஒன்றும் தப்பில்லை. க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல பாருங்கள், அந்த நார் அப்படி வருது இல்லையா, இதெல்லாம் அப்படி எடுத்துடணும். சில பிரண்டையெல்லாம் க்ளீன் பண்ணும்போது கை ரொம்ப அரிக்கும். அதுக்காக கையில் தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு ஏதாச்சும் எண்ணெயோ அப்ளை பண்ணிவிட்டு இதை எப்படி தோல் எடுக்கணும். சின்னதாக உடச்சி இந்த மாதிரி தோல் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கிற எல்லா பிரண்டைக்குமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை இலசாக தான் இருக்குது, அதனால் ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காஞ்ச மிளகாய் சின்னதாக தான் இருக்குது அதனால் 2 சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ அப்படி லேசாக வறுத்து விட்டுக்கலாம். மல்லியும் பருப்பும் லைட்டாக கலர் மாறி வரணும். நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும். லைட்டாக கலர் மாறணுன்னா இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். சீரகம் பொரியணும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இந்த எடுத்து வச்சுருக்கிற பிரண்டை அதில் போட்டு வதக்கிக்கலாம். 2 இலையும் சேர்த்துருக்குறேன். பிரண்டை நல்லா வதங்கணும். கலர் மாறி வரும் பாருங்கள், அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது உள்ளேயும் நல்லா வதங்கிக்கும் பிரண்டை. கலர் அப்படி மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2ஐயும் நல்லா வதக்கணும். தக்காளி சாஃப்டாக வரணும், அந்த அளவு வதக்கிக்கணும். இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, போதும். இந்த அளவு வதங்கினோன்னு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாம். இப்போ முதல்ல வறுத்த மிளகு சீரகத்தையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு முதல்ல ஒரு தடவை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். இது கூட பாருங்கள், கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த அளவு சேர்த்தினா போதும். கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கிற தக்காளி பிரண்டை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானிலையில் முதல்ல இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதையெல்லாம் சேர்த்துக்கலாம். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது துளி கூட நாரே இல்லாமல் எடுத்துடணும். அரைச்ச விழுது ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாம், கொதி வரட்டும். நல்லா அப்படி கொதிக்குது பாருங்கள். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு அந்த அளவு சேர்த்துக்கலாம். ரசம் எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். பிரண்டையில் தொகையல், தொக்கு இதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி ரசம் கூட வித்தியாசமாக செய்யலாம். பிரண்டை சேர்த்துருக்குன்னே தெரியாது, டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ரசம் அப்படி பொங்கி வரட்டும்.
எப்பவும் போல தான், கொதிக்க வேண்டாம். நல்லா பொங்கி வந்தோடனே இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். கரண்டியில் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். இது மேலே வேணுன்னா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் இன்றைக்கி தூவலை, கொத்தமல்லி வாசனை ஜாஸ்தி ஆயிரும்ன்ட்டு தூவலை. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.